ஒரிசாலேருந்து வந்த பையன் அந்த சுரேஜை வந்து தாக்குன 4 பசங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 4 பசங்களுக்குமே வந்து அண்டர் 17 தான் ஏஜ் ஆகுது. திருத்தணியிலேருந்து போலீஸ் வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த பசங்களுக்கு 4 பசங்களுக்குமே வந்து 17 வயசு தான் ஆகுது. 3 பேரை வந்து நாங்கள் தூக்கி ஜெயிலில் போட்டோம். அதில் ஒருத்தரை மட்டும் அந்த ஒரு பையனை மட்டும் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பையன் யாருன்னு தெரியல. அந்த பையன் வந்து வீடியோ எடுத்த பையனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் வந்து 2 பேர் வந்து தாக்குவாங்க. ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டில் கொடுத்துட்டு இருப்பான். இன்னொரு பையன் யாருன்னே தெரியாது. அந்த வீடியோவில் 4 பையன் ஒப்பான அந்த பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையனை மட்டும் தான் வந்து வான் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க பேரண்ட்ஸோட அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற 3 பசங்களையும் தூக்கி அந்த 18 வயசு உள்ள ஜெயில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய கேள்வி வச்சிருக்காங்க. எப்படி இந்த 17 வயசு பையங்க பட்டாக்கத்தியோட வந்து பகல் டைமில் வந்து ட்ரெயினில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வைக்கும்போது அந்த பசங்க சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கேங் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஆப்போசிட் கேங் இருக்குது, எங்களோட பாதுகாப்பு எங்களோட சேஃப்டிக்காண்டி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேங் யாரெல்லாம் தெரில. இவங்களுக்கே 17 வயசு தான், சின்ன பசங்க தான். இவங்களுக்கு ஆப்போசிட் கேங்கா, அவங்களுக்கும் இவங்களுக்கு சண்டையா, அதுக்காண்டி வச்சுருக்காங்களாம். ஆனால் அந்த பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த கத்தியை வச்சு இந்த பட்டா கத்தியை வச்சு வீடியோ போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, அதான் மாசு, அதான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அவங்க இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி அவங்க நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதனால அந்த பசங்களை வந்து வெளுன்னு வெளுத்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணணும்னா எல்லா தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு நடந்த கொடுமை அப்படி. அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி வந்து அடிச்சு எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு இதுல. ஆனா வந்து அவங்கள தூக்கி உள்ளதான் வச்சிருக்காங்க. 17 வயசு தான். ஒரு பையனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த 3 பசங்களும் எப்படி வெளியே விட்டு தான் ஆவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் 2026 வந்து பிறந்துருச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த வருஷம் வந்து எல்லாருமே வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல வீடியோவே போடுங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ் ரொம்ப மோசமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, பசங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க ஒரு மாதிரி வீடியோ போட்டாங்க, பொண்ணுங்க ஒரு மாதிரியா வீடியோ போடுறாங்க. வியூஸ் போகணும் அப்படின்காண்டி நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அசிங்கமா ட்ரை பண்றீங்க. இவங்க இந்த மாதிரி வந்து முரட்டத்தனமா ட்ரை பண்றாங்க பசங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போடுங்க. 2026 கண்டிப்பா எல்லாருக்குமே சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.